ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன்ட். இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங்ல சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல சங்கும் மற்ற ஹண்டர்ஸும் சேர்ந்து ஒரு டி ரேங்க் டஞ்சன் போயிருப்பாங்க. அங்கிருந்து தான் அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இது டி ரேங்க் டஞ்சன்றனால பீஸ்ட்லாம் ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கு. காப்ளின்ஸோட தான் வந்துட்டே இருக்காங்க. நம்ம டீம்லாம் இப்போ ரொம்ப லெவலப் ஆயிட்டாங்க. காப்ளின்ஸ் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போச்சு. அந்த 3 பிரிசனர் ஹண்டரும் சேர்ந்து காப்ளின்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் சாங்குக்கு ஒரு கை இல்லை அப்படின்னாலும் மேஜிக்கல் பவர் வச்சு அவர் பீஸ்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்த பீஸ்ட் எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டுறாங்க. இப்போ சாங் கேட்குறாரு, சாங் நீ வந்து முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்ட. ஆமா, இந்த டேகர் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. சங்க்கு வந்து எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவன் சிரிச்சியே மழுப்பிட்டான். ஜினோவும் சங் பார்த்து கேட்குறான், உனக்கு நீ ஃபுல்லாக அடிப்படவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு. அப்போ இங்கே இருக்க யாருக்கும் என்னோட ஹெல்ப் தேவைப்படாது போல அப்படின்னு ஜினோ சொல்றான். மிஸ்டர் சாங் கூட சங் பார்த்து நினைக்கிறாரு, அவன் முந்தி மாதிரி இல்லை, ஆளே மாறிட்டான். அவனோட ஆரோ கூட இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. அந்த பீராங்கன்ற காங் வந்து சொல்றான், சரி வாங்க பேசுனதெல்லாம் போதும், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு. அவங்க இந்த டஞ்சனுக்குள்ள கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா பாதை வந்து மூணா பிரிஞ்சிருது. அவ காங் வந்து சொல்றான், நம்ம 3 டீமா பிரிஞ்சு போகலாம், அது நம்மளுக்கு ஈஸியாவே இருக்கும். நானும் பிரிசனர்ஸும் சேர்ந்து இந்த ரைட்ல இருக்க பார்த்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த 3 டீம்ல யாராவது பாஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆள் அனுப்பி சொல்றோம், மற்ற எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. ஆனா சங்க் வந்து இப்போ அவனோட எபிலிட்டி கூடிடுச்சு, அவனோட பெர்செப்ஷனே மாறிடுச்சு. 3 பாதையில பாஸ் எங்க இருப்பான் அப்படின்னு சங்னால கெஸ் பண்ண முடியுது. லெஃப்ட்ல இருக்க இந்த சைடு தான் பாஸ் இருக்கும், நம்ம இந்த சைடே போகலாம் அப்படின்ட்டு சாங்கிட்ட கேட்கறான். அவரும் நம்ம இந்த சைடே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்க பாத்துல போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. 3 டீமா பிரிஞ்சு போறாங்க. அந்த நேரத்துல காங் வந்து சங்க கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போறான். பார்த்தோம் அப்படின்னா நடுவில் இருக்க 2 டீம் வந்து காப்ளின்ஸோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாதையில காப்ளின்ஸ் மட்டுமே இருந்தா நம்மளால நல்லாவே சமாளிச்சு தர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க 2 பேர்ல இருக்க ஒருத்தன் சொல்றான், நான் வந்து ரெய்டு முடிஞ்சவனே அப்பாலஜைஸ் பண்ண போறேன் சங் கிட்ட. நம்ம போன ரைட்ல டபுள் டஞ்சன்ல ஓடி போயிட்டோம், என் மனசை உறுத்திட்டே இருக்கு, எனக்கு மனசே கேட்கல. நம்ம வந்து இப்போ ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ் ஆயிட்டோம், ஒரு நல்ல லீடர் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட. பார்த்தோம் அப்படின்னா காங்கும் மற்ற பிரிசனர்ஸும் ரைட் சைடு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரிசனர்ஸ் எல்லாமே காப்ளின் வந்து அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. காங் வந்து அவனை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கான். அதுல ஒருத்தன் சொல்றான், என்னடா இது இவ்வளவு சப்பையா இருக்கு, எனக்கு இன்னும் கொல்லணும் போல இருக்கு, கொஞ்சம் ஹார்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த நேரத்துல காங் வந்து அவங்களை பார்த்து மானிட்டர் பண்ணிட்டு ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, லாஸ்ட் எபிசோட்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் காட்டுவாங்க. அங்க வந்து ஒருத்தன் அவனை கொண்டே ஆகணும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பான்ல, அது வேற யாரும் இல்ல, அவன் வந்து காங் கிட்ட தான் கெஞ்சிட்டு இருப்பான். அந்த ஆள் வந்து சொல்றான், ஒரு 3 பேர் என்னோட பொண்ணை வந்து கெடுத்துட்டாங்க, அந்த வேதனை தாங்க முடியாம என்னோட பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. என்னோட ஒய்ஃபும் இந்த வேதனை தாங்க முடியாம மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டா. ஆனா அந்த 3 பேர் வந்து கொஞ்சம் வருஷத்துல வெளியே வந்துருவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவங்க வந்து ஒரு ஹண்டர்ஸ். அவங்க என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் ஒரு ரெய்டெல்லாம் போனாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் சென்டென்ஸ் வந்து குறைஞ்சிரும், அப்படிதானே இந்த உலகத்துல இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கதறான். என்னோட பொண்ணு என்னதான் இருந்தாலும் திருப்பி உயிரோட வரமாட்டா. அவன் இந்த பேக்கை திறந்து, எனக்கு $3 பில்லியன் இருக்கு, இதை வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ரெய்ட்ல என்ன நடந்தாலும் ஒரு ஏழு வேர்ல்டுல கிரைம் ஆகாது, அப்படிதானே நீங்க வந்து இந்த காசு எடுத்துட்டு அந்த 3 பேரையும் கொன்றுங்க எனக்காக அப்படின்னு சொல்றான். அதனால தான் காங் வந்து அந்த 3 பேர்த்தையும் அந்த டஞ்சனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். காங் சொல்றான், அவங்க 3 பேர்ட்டையும் வெளியில போய் நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சொல்ல போறேன் தெரியுமா, உங்க 3 பேரையும் காப்ளின் பீஸ்ட் வந்து அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்ல போறேன். அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த நடுவில் போன 2 பேரும் பாத்துல போயிட்டே இருக்காங்க. கடைசியில காங் வந்து 3 பிரிசனர் இருக்கிற அந்த பாத்துல ஜாயின் ஆடுறாங்க. அவங்க வந்தோடனே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 3 பேர்ல 2 பேரும் வந்து ஆல்ரெடி செத்து கிடக்காங்க. 3வது ஆள் வந்து காங் தலையை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கான். ஒழுங்கான ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். காங் வந்து இவங்களை கொண்டுட்டு இருக்கும்போது தப்பி தவறி அவங்க 2 பேரும் வந்து பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ காங் வந்து சொல்றான், நீங்க 2 பேரும் எந்த சைடு வந்திருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருக்க பாத்துல தான் பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் பிரிசனரையும் கொண்டுறான். சரி நீங்க வேற இப்போ என்ன பார்த்துட்டீங்க, அதனால என்னோட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங்கோட டீம் வந்து பாஸ் நோக்கி டஜன்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சங் வந்து யோசிக்கிறான், காங் வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததை மறந்துட்டா போல இருக்கு, இப்போ மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி தான் சரிதான். அப்போ திடீர்னு ஒரு ஆள் கத்துற சவுண்ட் கேட்குது. அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த சவுண்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓடி போய் பார்த்தப்ப அந்த 3 பிரிசனரும் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஜோயும் வந்து பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த நடு பாத்துலேருந்து வந்த 2 ஹண்டர்ஸில் ஒரு ஹண்டர் வந்து உயிரோட இருக்கான். அவன் கிட்ட நடந்து போயிட்டு ஜோயை பார்த்துட்டு சொல்கிறான், ஜோஹி அவனை ஹீல் பண்ணிப்போ, உடனே போ அப்படின்னு சொல்கிறான். ஜோஹியை வந்து யோசிச்சுட்டே இருக்கா. சங் வந்து இப்போ மறுபடியும் கத்துறான், ஜோஹி நான் சொல்கிறது கேட்கலையா, உடனே போய் அவனை ஹீல் பண்ணு அப்படின்னு கத்துறான். ஜோஹி அவனை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரத்தில் அந்த ஹண்டர் கிம் வந்து சொல்கிறான், ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, என்னோட டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ சாங் வந்து நினைக்கிறாரு, இது வந்து பீஸ்ட் பண்ண வேலை மாதிரி தெரியல, வேற யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாரையும் ஒரேடியாக கொல்லாமல் டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி துடிக்கி துடிக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு சாங் நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த ஹண்டர் கிம் வந்து சொல்கிறான், நான் வந்து உனக்கு உண்மையிலே சாரி சொல்லணும், ஆனால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு ஒரு ப்ராப்பரான அப்பாலஜி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் என் வாழ்க்கை முடிகிற போகிற நேரத்தில் உனக்கு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கிம் இறந்து போயிடுறான். இது நடக்கிறது எல்லாத்தையுமே மேலே ஒரு ஹைட்ல இருந்து காங் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண வரான். ஜோஹி முதல்ல கொண்டுலாம் அப்படின்ட்டு அவளை கத்தி வச்சு குத்த வரான். அந்த நேரத்தில் சங் வந்து அவளை தடுத்துடுறான். காங் சொல்கிறான், முதல்ல நான் ஹீலரை போட்டு தலையிடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் நீ வந்து அவளோட தலையெழுத்தை மாத்திட்ட. சாங்
கேட்குறாரு, "டேய் காங் எதுக்குடா அதெல்லாம் பண்ண?" அப்படின்னு. "நீ அண்டர் அசோசியேஷன்ல தானே இருக்க. இதுலருந்து எப்படி தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன்?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காங் சொல்றான், "இதுக்கு வந்து நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல இந்த பிரிசனர்லாம் கொன்னுட்டு தப்பிச்சிடலாம். காப்லினே வந்து அவன அடிச்சிட்டாங்க அப்படின்னு பண்ணலான்னு இருந்தேன். ஆனா இப்போ வந்து என்னோட பிளானே மாறிடுச்சு. பிரிசனர் வந்து எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் அவங்க கொன்னுட்டாங்க. நான் வந்து பாஸ் கூட சண்டை போடுறதுல பிஸியா இருந்தேன். ஆனா என்னதான் இருந்தாலும் பிரிசனரால என்ன டிஃபீட் பண்றதுக்கு பவர் இல்ல. நான் அவங்க 3 பேரையும் கொன்னுட்டு நான் மட்டும் தனியா தப்பிச்சு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல போறேன் அந்த ரிப்போர்ட்டர்ட்ட. "என் பிளான பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தானே?" அப்படின்னு கேட்குறான். சாங் சொல்றாரு, "சாங் நீ கோவப்படாத. இவன நான் பார்த்துக்கிறேன். உன்னால அவன அடிக்க முடியாது" அப்படின்னு. கிம் கிட்ட இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு சாங் வந்து அவன் கூட சண்டை போட போறாரு. சாங் சொல்றாரு, "அவன் என்னதான் பி ரேங்க்ல இருந்தாலும் என்னால அவன அடிக்க முடியும்னு நினைக்கிறேன்." ஜோயி பார்த்துட்டு சாங் கேட்குறாரு, "என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பஃப் பண்ண முடியுமா உன்னால?" அப்படின்னு. அவர் கேட்ட மாதிரியே ஜோயி வந்து சாங்க்கு மேஜிக் ஸ்பெல் போட்டுட்டா. அவர் இப்போ பிசிக்கலா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. காங் வந்து என்னதான் அசாசின் டைப்ல ஃபைட் பண்ணாலும் அவனுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் அவன கொல்ல போறேன். காங் நினைக்கிறான், இவன் வந்து வயசான ஆளு. இவனால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. அவங்க 2 பேரும் இப்போ பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. காங் சொல்றான், "உன்னால கத்தி வச்சு என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் மேஜிக் பவர்ல தான் இருக்கு." அதுக்கு சாங் சொல்றான், "என்னதான் அவன் பி ரேங்க்ல இருந்தாலும் நான் வந்து எஸ் ரேங்க் ஹண்டர்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்னால மேனேஜ் பண்ண முடியும்" அப்படின்னு. சாங்க்கு அந்த நேரத்தில் அடிபட்டுருது. ஜோஹி வந்து அவனை ஹீல் பண்ணிடுறான். அது காங் நினைக்கிறான், இவன் ரொம்ப பிரச்சனை பண்றான். இவனை முதல்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு. இவன் கொண்டுலாம் அப்படின்னு காங் வந்து அவனை நோக்கி ஓடி வரான். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து சாங் வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறான். அதனால காங் வந்து வெறியாறான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, லைட் ஸ்பீட்ல சாங்க வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அவனும் மாறி மாறி வெட்டிட்டே இருக்கான். சாங்க்கு வந்து நிறைய காயம் ஆயிடுச்சு. அவரால மேனேஜ் பண்ண முடியல. அவர் எனர்ஜியெல்லாம் இழந்துட்டு கீழ உட்காந்துறாரு கத்திய போட்டுட்டு. ஜோஹி வந்து அவர ஹீல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கும் எனர்ஜி பத்தல. சாங்க கொன்றுடலாம் அப்படின்னு காங் வந்து அவர்கிட்ட கத்திய எடுத்துட்டு போறான். அந்த நேரத்துல சாங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட மேஜிக் பவர் வச்சு கீழ ஒரு பிளாஸ்ட் ஒண்ண குடுத்துறாரு. ஆனா காங் வந்து இத ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணிட்டான் அந்த மாரி பண்ணுவாரு அப்படின்னு. அவன் அங்கருந்து ஓடி போயிடுறான். "நீ எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ண? நான் கிட்ட வந்தோனே என்னை பிளாஸ்ட் பண்ணி கொல்றலான்னு தானே பார்த்தேன்" அப்படின்னு அவன் கேட்கறான். "உனக்கு வாய்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு நான் குறைச்சு எடை போட்டேன். ஆனா நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளா தான் இருக்க" அப்படின்னு சொல்றான். காங் வந்து அவன் கத்தி எடுத்து சாங் அட்டாக் பண்ண வரான். அவ்வளவுதானே நம்ம கதை முடிஞ்சுச்சு அப்படின்னு சாங் நினைச்சிட்டு இருக்க நேரத்துல சங் வந்து அந்த இடத்துல அவன காப்பாத்திடுறான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. சங் வந்து எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு. இவன் வந்து ஒரு ஈரன் ஹண்டர் தானே, இவனால எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. காங் நினைக்கிறான், இவன் வந்து ஒரு ஈரங்கா இருக்க வாய்ப்பு இல்ல. இவன் ஏதோ பொய் சொல்றான். இவன் வந்து ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் வந்து உன்னோட ஸ்கில்ஸ ஹைட் பண்ணி தானே வச்சிருக்க. ஏன்னா என்னோட அட்டாக் வந்து டீராக்டால டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. அவனுக்கு ரொம்பவே டபுள் த ஸ்பீட் வேணும். ஒருவேளை சங்குக்கு செகண்ட் டைமுக்கு இங்க நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சங் சொல்றாரு, "ஒருவேளை இவனுக்கு நான் டபுள் டேஞ்சன்ல அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா வந்திருக்கலாம்" அப்படின்னு. அப்பதான் காங்க்கு வந்து எல்லாம் புரிய வருது. இவன தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோமா, அந்த டபுள் டேஞ்சன்ல தப்பி பொழச்ச ஈரன் ஹண்டராங்க அப்படின்னு. ஆனா அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். காங்க்குள்ள நிறைய கேள்வி எழுது. ரொம்ப டவுட் பண்றான். சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன அட்டாக் பண்ண போறான். அந்த நேரத்துல சங் வந்து கேட்கறான், "இதெல்லாம் நீ ஏன் பண்ண?" அப்படின்னு. காங் சொல்றான், "நீ எத சொல்ற? பிரிசனர கொன்றதா? அவங்க 3 பேரும் வந்து ஒரு பொண்ண ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. அவங்களோட அப்பா தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. நான் அவருக்காக தான் இவங்க 3 பேரையும் நான் கொன்னேன்." சங் மறுபடியும் சொல்றான், "இல்ல நான் அத கேட்கவே இல்ல. இந்த 2 ஹண்டர கொன்னல்ல. எதுக்கு இவங்கள கொன்ற?" அப்படின்னு கேட்கறான். "நீ கொல்றத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்றதுனால கொன்டியா? பார்த்தா அப்படி தெரியல. நீ வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி கொன்றுருக்க. அவங்கள கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா நீ ஆல்ரெடி கொன்றுருப்ப அவங்கள." அப்பதான் காங் வந்து ஒரு ஈவில் ஸ்மைல் விடுறான். காங் வந்து ஒரு சைக்கோபாத்து. அவன் வந்து ஹண்டர் அசோசியேஷன்லயே இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து பீஸ்ட்ட கொல்றத விட மக்கள கொல்றதுல தான் அதிக ஜாய் இருக்கு. சங்கும் காங்கும் இப்ப பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஸ்கில்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா சண்டை போடுறாங்க. சங் வந்து இப்ப அந்த பீரங் ஹண்டருக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கான். இத பார்த்து அங்க இருக்கிற மத்த 2 ஹண்டரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அவங்க இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு. அந்த நேரத்துல காங் வந்து சங்க அட்டாக் பண்ணிடுறான். அவனுக்கு கால்ல அடிபட்டுருச்சு. ஆனா சங்குக்கு வந்து ஃபுல் ரெக்கவரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது காங்க்கு தெரியல. அத அவன் யூஸ் பண்ண உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடா அது இவன் புதுசா டக்குன்னு ஹீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் இத எப்படி பண்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க வந்து அந்த நேரத்துல நோட்டிஃபிகேஷன் வருது சிஸ்டம்ல. அவங்களோட எனிமீஸ டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் சங் ஒண்ணு ரியலைஸ் பண்றான். இந்த சிஸ்டம் வந்து எனக்கு இன்னொரு ரீசன் குடுத்துருக்கு உன்னைய கொல்றதுக்கு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த காங் வந்து நினைக்கிறான், சிஸ்டமா என்னடா சொல்லிட்டு இருக்க? எத பத்தி சொல்லிட்டு இருக்க? அப்படின்னு. எனக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு இந்த சங்குக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். சங் வந்து இப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அவனோட ஃபுல் ஸ்பீட்ல அடிக்க போறான். காங்க்கு வந்து இப்போ ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. சங் வந்து அவன கத்தி வச்சு அடிச்ச உடனே அந்த பாய்சன் வந்து டேங்க்கு போயிருச்சு. இல்ல அவன் பாய்சன் பிளேட்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உன்கிட்ட இருக்க ஸ்பெஷல் பவர் மாரி என்கிட்டயும் ஒண்ணு இருக்குடா அப்படின்னு அவன் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்றான். திடீர்னு காங் பார்த்தீங்க அப்படின்னா காத்துல மறைஞ்சு போயிடுறான். அவனுக்கு வந்து ஒரு இன்விசிபிள் பவர் இருக்கு. அந்த பவர் மூலியமா அவன் யாருக்குன்னு தெரிய மாட்டான். அவன ஸ்மெல் கூட வராது. இப்போ சங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க இருந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்ல. ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சங்னால அவன் எங்க இருந்து அடிக்கிறான் அப்படின்னு ட்ராக் பண்ண முடியுது. அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அவன் சூப்பரா பிளாக் பண்ணிடுறான். ஒரு அடி கூட அவன் மேல விழவே இல்ல. அந்த நேரத்துல தான் சங் வந்து மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றான். அது யூஸ் பண்ண உடனே காங் வந்து இப்போ வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அவன் மைண்டுக்குள்ள வந்து இப்போ காங்க்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் நின்னுட்டு முழிச்சிட்டே இருக்கான். அந்த நேரத்துல சங் வந்து அவன கத்தி வச்சு குத்திடுறான். காங்க்கு வந்து அடிபட்டுருச்சு. அவனோட கடைசி நேரத்துல சங் பார்த்து கேட்கறான், "உனக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்தது? நீ வந்து ஒரு ஈரா ஹண்டர் தானே?" அதுக்கு சங் சொல்றான், "நீ வந்து இப்படி நினைச்சுக்கோ. ஒரு பேட்டிலுக்கு அப்புறமும் எனக்கு லெவலப் ஆகும். இப்ப புரியுது அவனுக்கு" அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து காங் வந்து சங்க்கு ஒரு அட்வைஸ் பண்றான். "நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போற. அதே மாரி ரொம்ப டார்க்கான இடத்துக்கு போற. உனக்கு இன்னும் என்னெல்லாம் ஆபத்து இருக்கு அப்படின்றது உனக்கே தெரியல. பார்த்து இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடுறான். அவன கொன்றதுக்கு அப்புறமா சங்க்கு வந்து ஒரு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டெல்த் மோட் தான்.
சங் வந்து இப்ப சாங்ட்டயும், ஜோயிட்டயும் நீங்க 2 பேரும் இப்ப இங்கருந்து வெளியில கிளம்பிருங்க. அந்த பீஸ்ட்ட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வெளியில பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து ரிப்போர்ட் எடுக்குறான். காங் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பாஸும் வந்துடுறாங்க. அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. காங் வந்து இவனால இந்த மாரி சீக்ரெட்டா கொன்னுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க எல்லாரும். ஹண்டர் ஆஃபீசர் வந்து சங்க பார்த்தோனே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. இவன் வந்து ஈரான் ஹண்டர் தானே டபுள் டேஞ்சர்ல இருந்து தப்பிச்சு வந்தவன். அப்ப பார்த்தத விட இப்ப ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஆஃபீசர் வந்து கேட்கிற எல்லார்ட்டயும் நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். அவங்க 3 பேத்துல யாரு காங்க கொண்டது அப்படின்னு. சங் வந்து அந்த நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். உண்மைய சொல்லிடலாமா அப்படின்னு. நான் உண்மைய சொல்லிட்டேன் அப்படின்னா, ஜினுவோட அந்த மிஷன்ஸ்ல என்னால முடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு உண்மைய சொல்ல போற நேரத்துல, சாங் வந்து அவன நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சீரங் ஹண்டர் தான் எனக்கு டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. ஆனா எனக்கு வந்து ஜூஹி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அதனால நாங்க 2 பேரும் தான் அவன கொன்னோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே ரிப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்பதான் சாங் வந்து சங் கிட்ட சொல்றாரு. உன்னோட பவர் எல்லாமே நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஹைட் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதோட அந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.